இந்த ஒரு பழக்கம் உன்னோட பவரை அழிக்குது. நீ தினமும் ஒரு விஷயம் கவனிச்சிருக்கியா? ஒரே பஸ் ஸ்டாப்ல நிக்கிற மக்கள், ஒரே ஆபீஸ் போற கிரவுட், ஒரே மிடில் கிளாஸ் வாழ்க்கை. ஆனா அங்க ஒருத்தன் நான் ஸ்டாப் பேசிக்கிட்டே இருப்பான், இன்னொருத்தன் சும்மா அமைதியா மொபைல் பார்த்துக்கிட்டு இருப்பான். பேசுறவனை எல்லாரும் என்டர்டெயின்மெண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க, ஆனா பேசாதவனை மனசுக்குள்ள கொஞ்சம் பயம் கலந்த ரெஸ்பெக்டா ட்ரீட் பண்ணுவாங்க. ஏன்னா மனித மனசுக்கு அமைதி மிஸ்டீரியஸ், மிஸ்டரி தான் பவர். இந்த கதை பெரிய மில்லியனர் பற்றி இல்ல, சிஇஓ, பொலிட்டிஷியன், செலிபிரிட்டி பற்றியும் இல்ல. இது நம்ம மாதிரி ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் மனிதன் பற்றி. ஒரு சின்ன பழக்கம் அவன் வாழ்க்கையை முழுக்க மாற்றுச்சு. ஒரு சாதாரண நகரம், காலை 7:30 மணி, டிராஃபிக் சத்தம், பஸ் ஹார்ன், டீ ஷாப் வாசனை. அந்த பஸ் ஸ்டாப்ல தினமும் ஒரே ஃபேஸஸ், அதே கிரவுட், அதே வாழ்க்கை. அங்க தினமும் 2 பேர் சந்திப்பாங்க. அரவிந்த், வயசு 30, பிரைவேட் கம்பெனி ஜாப், சேலரி குறைவு, ட்ரீம்ஸ் அதிகம், லோன் அதிகம். அவன் ஒரு நல்ல மனிதன், ஆனா அவனுக்கு ஒரு பெரிய வீக்னஸ் இருக்கு. அவன் பேசாம இருக்க முடியாது. பஸ் ஸ்டாப்ல யாரை பார்த்தாலும் பேச ஆரம்பிச்சுடுவான். இந்த ஜாப் பிடிக்கல, பாஸ் ரொம்ப டாக்ஸிக், இந்த கண்ட்ரிய டேலண்ட்டுக்கு வேல்யூ இல்ல, சைட் பிசினஸ் தான் எஸ்கேப். அவன் மனசுல உள்ள எல்லாத்தையும் வெளியே கொட்டிடுவான். அவன் வாழ்க்கை ஓப்பன் புக் மாதிரி. அடுத்தவன் மோகன், வயசு 35, சிம்பிள் ஷர்ட், ஓல்டு பேக், காம் ஃபேஸ். பஸ் ஸ்டாப்ல ஒரே இடத்துல நின்னுட்டு இருப்பான், பேச மாட்டான், ஸ்மைல் மட்டும். மொபைல் எடுத்துட்டு ஏதோ பார்த்துட்டே இருப்பான். ஒரு நாள் அரவிந்த் கவனிச்சான். மோகன் யூடியூப் ஓபன் பண்ணி ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தான். ஸ்கிரீன்ல சேனல் நேம் வந்தது, எபிக் தமிழ் யோகி. அரவிந்த் சிரிச்சான். பேசாம இருந்தா மில்லியனர் ஆகிடுவியா? மோகன் சும்மா சொன்னான், பேசாம அப்சர்வ் பண்ணு, அதுதான் ரியல் பவர். அரவிந்த் அதை ஜோக்கா எடுத்தான். அரவிந்த் பேசினான், எல்லாரும் சிரிச்சாங்க. அவன் ஜோக்ஸ், கம்ப்ளைண்ட்ஸ், ட்ரீம்ஸ் எல்லாம் என்டர்டெயின்மெண்ட். மோகன் பேசல, ஆனா பஸ் ஸ்டாப்ல இருக்கிறவர்கள் அவனை கவனிச்சாங்க. இந்த ஆள் காமா இருக்கான், ஸ்மார்ட் கை போல. மோகன் பேசாம இருந்தது ஃபியர்ல இல்ல, அவன் அப்சர்வேஷன் மோட்ல இருந்தான். யார் காசிப் பேசுறாங்க, யார் ஆப்பர்ச்சுனிஸ்ட், யார் லீடர் டைப், யார் வீக்னஸ், அவன் எல்லாத்தையும் சைலண்டா நோட் பண்ணிக்கிட்டே இருந்தான். அரவிந்த் பஸ் ஸ்டாப்ல தினமும் சொன்னான், இந்த கம்பெனியில ஃபியூச்சர் இல்ல, சைட் பிசினஸ் தான் ஹோப், நான் வேற கம்பெனி ட்ரை பண்ணறேன். அவன் நினைச்சது கேஷுவல் டாக், ஆனா அந்த பஸ் ஸ்டாப்ல இருக்கிறவர்கள் டேட்டா கலெக்டர்ஸ். ஒரு நாள் பஸ் ஸ்டாப்ல அவன் சொன்னது, நான் இந்த கம்பெனியை விட்டு போகலாம்னு திங்க் பண்றேன். அங்க இருந்த ஒருத்தன் ஹெச்ஆர்ல ஃப்ரெண்ட் வைத்திருந்தான். அந்த வார்த்தை ஆபீஸுக்கு போச்சு. ப்ரமோஷன் லிஸ்ட் வந்தது. அரவிந்த் பெயர் இல்லை. பாஸ் சொன்னார், he is planning to quit, risky candidate. அரவிந்த் ஷாக். நான் ரெசிக்னேஷன் கூட கொடுக்கலையே. ஆனா பஸ் ஸ்டாப்ல சொன்ன ஒரு கேஷுவல் சென்டென்ஸ் அவன் கரியரை பாதிச்சது. நீ கேஷுவலா பேசுற வார்த்தை எங்கோ ஒரு இடத்துல உன் ஃபியூச்சரை எழுதிக்கிட்டே இருக்கும். மீன்வைல் மோகன் ஆபீஸ்ல மினிமல் பேசுவான். காசிப் இல்ல, டிராமா இல்ல, காம் ரெஸ்பான்சஸ். மேனேஜர்ஸ் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சாங்க. he is mature, he is calm under pressure. கிரிட்டிக்கல் ப்ராஜெக்ட்டுக்கு மோகன் செலக்ட். அரவிந்த் ஒரு ட்ரீம் வைத்திருந்தான். ஆபீஸ் வேலை விடணும், பாஸுக்கு ஆன்சர் பண்ணாம இருக்கணும், ஃப்ரீடமா வாழணும். அவன் ஒரு பிசினஸ் ஐடியா உருவாக்கினான். லோக்கல் ஷாப்ஸுக்கு டிஜிட்டல் சர்வீசஸ், ஆட்ஸ், வெப்சைட்ஸ், டெலிவரி இன்டகிரேஷன். ஐடியா பிரில்லியன்ட், எக்ஸிகியூஷன் வீக். பஸ் ஸ்டாப்ல எல்லாருக்கும் சொன்னான், இந்த ஐடியா ஹிட் ஆகும், இன்வெஸ்டர் தேடுறேன், ஒரு நாளைக்கு 1 lakh ப்ராஃபிட் வரும். அவன் ட்ரீம்ஸ் ஓப்பன் மார்க்கெட்ல வித்துக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் பஸ் ஸ்டாப்ல புதுசா ஒருத்தன் வந்தான். ஸ்மூத் டாக்கர், ஸ்மார்ட் ஸ்மைல், பெயர் ராகுல். ப்ரோ, ஐடியா சூப்பர், டுகெதர் பிக் பிராண்ட் பண்ணலாம். அரவிந்த் ட்ரஸ்ட் பண்ணினான். ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பம். காஃபி, மீட்டிங்ஸ், கூகுள் டாக்ஸ், பிசினஸ் மாடல், ரெவென்யூ ஸ்ட்ரீம்ஸ், இன்வெஸ்டர் பிட்ச், கிளையண்ட் லிஸ்ட் எல்லாம் ஷேர் பண்ணினான். மோகன் மெதுவா சொன்னா, எல்லா கார்ட்ஸையும் டேபிள்ல போடாதே. அரவிந்த் சிரிச்சான். நியூ வேர்ல்ட் ஓப்பன்னஸ் தான் சக்சஸ். மீன்வைல் ராகுல் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தா. மார்க்கெட் ரிசர்ச் ஃப்ரீ, ஸ்ட்ராட்டஜி ஃப்ரீ, கான்டாக்ட்ஸ் ஃப்ரீ. ஒரு நாள் சோஷியல் மீடியால நியூஸ், நியூ ஸ்டார்ட் அப் லான்ச்ட், சேம் ஐடியா, சேம் பிட்ச். ஃபவுண்டர் ராகுல். அரவிந்த் ஃப்ரீஸ். கால் பண்ணினான். ப்ரோ, இது என்ன? ராகுல் காம் வாய்ஸ், பிசினஸ் இஸ் பிசினஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெயிட் பண்ணாது.
அரவிந்த் வீட்டுக்கு போனா லேப்டாப் ஓபன், கூகுள் டாக்ஸ் பார்த்தான். ட்ரீம்ஸ் ஃப்ளாஷ்பேக், பஸ் ஸ்டாப் ட்ரீம்ஸ், காஃபி டிஸ்கஷன்ஸ். கண்கள் கலங்கின. லோன் மெசேஜஸ், கிரெடிட் கார்டு ஓவர்டியூ, ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். சைட் பிஸ்னஸ் ட்ரீம் கொலாப்ஸ், ஆஃபீஸ் ப்ரமோஷன் மிஸ். ஈவினிங் பஸ் ஸ்டாப், ஸ்ட்ரீட் லைட்ஸ், சைலண்ட் ரோட். அரவிந்த் தனியா நின்னா. மோகன் வந்தான். நான் டூ மச் பேசினேன், எல்லாரையும் ட்ரஸ்ட் பண்ணினேன், எல்லாமே ஷேர் பண்ணினேன், இப்ப எல்லாமே போச்சு. மோகன் மெதுவா சொன்னா, நீ பேசினது ப்ராப்ளம் இல்ல, அதிகம் பேசினது தான் ப்ராப்ளம். இந்த உலகத்துல 2 வகை மனிதர்கள் இருக்காங்க. எல்லாத்தையும் சொல்றவர்கள், எல்லாத்தையும் அப்சர்வ் பண்றவர்கள். ஃபர்ஸ்ட் டைப் இமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பெறுவாங்க, செகண்ட் டைப் பவர் பெறுவாங்க. நீ பேசினதால ப்ரெடிக்டபிள் ஆன, உன் பிளான்ஸ் ஓபன் ஆனது, உன் வீக்னஸ் தெரிஞ்சது. ராகுல் மாதிரி ஆப்பர்ச்சுனிஸ்டுக்கு அது ஜாக்பாட். நான் பேசாம இருந்தேன், ஃபியர் இல்ல, ஸ்ட்ராட்டஜி. பீப்புளை டீகோட் பண்ண முடியாதவன் பவர்ஃபுல். மிஸ்டரி கிரியேட்ஸ் அத்தாரிட்டி, அத்தாரிட்டி கிரியேட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ். ஒரு செஸ் கேம் நினைச்சு பார். நீ எல்லா மூவ்ஸையும் ஆப்பனண்ட்டுக்கு சொன்னா கேம் முடிஞ்சிடும். லைஃப்ல சீக்ரெட்ஸ், செஸ் மூவ்ஸ், வேர்ட்ஸ் ரிவீல்ஸ். இது பிசினஸ் மட்டும் இல்ல, ஆஃபீஸ்ல, ரிலேஷன்ஷிப்ல, ஃபேமிலியில கூட சேம் ரூல். பாஸுக்கு எல்லா தாட்ஸும் சொல்லாதே, ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லா பிளான்ஸும் சொல்லாதே, ஃபேமிலிக்கு எல்லா வீக்னஸையும் எக்ஸ்போஸ் பண்ணாதே. ஸ்பீக் லெஸ், அப்சர்வ் மோர். நெக்ஸ்ட் டேஸ் அரவிந்த் பேசுவதை குறைத்தான், லிசன் அதிகப்படுத்தினான், அப்சர்வ் ஆரம்பிச்சான். பீப்புள் நோட்டிஸ்ட், ஹீ சேஞ்ச்ட், ஹீ இஸ் மோர் மெச்சூர் நவ். மூடன் அதிகம் பேசுவான், ஞானி அமைதியால் பயம் ஏற்படுத்துவான். நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் உன் ஃபியூச்சரை கட்டலாம் அல்லது உடைக்கலாம். இன்றிலிருந்து குறைவா பேசு, அதிகமா அப்சர்வ் பண்ணு, அப்பதான் நீ பாஸ் மாதிரி ட்ரீட் ஆகுவ. இது அரவிந்துக்கு மட்டும் இல்ல, அன்றாட வாழ்வில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் பொருந்தக்கூடிய விஷயம். ஸ்டூடெண்ட்டுக்கு, ஆஃபீஸ் எம்ப்ளாயிக்கு, பிஸ்னஸ் மேனுக்கு, ஃபேமிலி ஹெட்டுக்கு. சைலன்ஸ் வீக்னஸ் இல்ல, சைலன்ஸ் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஒரு பழக்கம், குறைவா பேசுற பழக்கம், உன்னை சைலண்ட் பர்சன்ல இருந்து பவர்ஃபுல் பர்சனா மாற்றும். உன் வாயை கட்டுப்படுத்தினா உன் வாழ்க்கை உன் கட்டுப்பாட்டுக்கு வரும். நீங்க இந்த விஸ்டமை விரும்பினா உங்க எபிக் தமிழ் யோகி ஃபேமிலியில சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐகானை அழுத்துங்க. புதிய வீடியோகள், முதல் நெறிமுறைகள், உளவியல் பாடங்கள், சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் சீராக பெற. நன்றி. இது உங்கள் எபிக் தமிழ் யோகி.